நண்பா சின்னதாக ஒரு விளாக் பார்க்கலாமா? குடுகுடுன்னு கொடைக்கானல் விட்டு கீழே இறங்கி வந்தா பழனி மலைங்க. இப்போ நம்ம முருகனை பார்க்க தான் பழனி மலை ஏற போகிறோம். சரி ரைட் நான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அப்படியே என்ட்ரன்ஸை பார்த்தா இதுதான் என்ட்ரன்ஸ் ஆமா. சரி ரைட் அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா வெஹிக்கிள் அலௌட் இல்லைங்க. அங்கே ஒரு தனியாக ஃப்ரீயாக பஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஏறி போனாங்க. சரி நம்ம எதுக்கு பஸ்ஸில் ஏறி போயிட்டு பார்த்தா எல்லா பேரும் அந்த பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒன்று வருது இங்கே ஒன்று வருது. சரி நம்ம நடக்க ஆரம்பிப்போம்னு சொல்லி சரி ரோப் கார்லையாவது போகலாமான்னு கேட்டால் வேணாம் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சு சரியான வெயில் என்னால் நடக்க கூட முடியல. அதுக்கு கொடைக்கானலே பரவாடா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேக் வைக்கிறக்கு ஒரு இடம், செருப்பு வைக்கிற ஒரு இடம், ஃபோன் வைக்கிற ஒரு இடம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல போய் ஒன்று ஒன்று வச்சுட்டு திரும்பி சாமியை பார்த்துட்டு கீழே வந்தா அப்பா ரொம்ப நொந்து போயிட்ட. மலை ஏறி வந்ததில் சரியான வெயிலுங்க போட்டு கொளுத்தி எடுத்துருச்சு. நானும் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்தேன். சரி பழனி வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் மெயின் டிசைன் பழனியில் பஞ்சாமரம் தான், அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் சொல்லிட்டு பழனியை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பஞ்சாமரத்தை வாங்கிட்டு அப்படியே திரும்பி நடக்க முடியாது சொல்லிட்டு அந்த ஃப்ரீயாக கொடுத்த பஸ்ஸில் ஏறிட்டு உட்காந்தா எப்படா கொடைக்கானல் போன்ட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு கொடைக்கானல் போக தாங்க அந்த கிளைமேட் எனக்கு செட் ஆச்சு. கீழே வெயில் இருந்துட்டு நம்ம கிளைமேட்டுக்கு வரும்போது அப்போ எப்படித்தமா இருக்கும், அடடடடடா வேறு மாதிரி இருக்கும். அப்படியே பெருமாமலை வந்து ஒரு லைட்டாக ஒரு காஃபியை போட்டுட்டு திரும்பி நம்ம கொடைக்கானல் கேட்டு என்ட்ரஸ்ட் ஆகிட்டு ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டு கிளம்பணும்.